மேம் அது ஏன் 14 இயர்ஸ் இருக்கிற பெண்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு? ஆமா, அதாவது இந்த வேக்சின் நாங்க முதல்லயே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எப்ப கரெக்டா செயல்படும் பாத்தீங்கன்னா, உடல் உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் எடுத்துக்க முடிஞ்சா அவர்களுடைய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிச்சயமாக அது தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு இந்த ஆல்ரெடி இந்த எதிர்ப்பு சக்தி இருந்தா, ஒருவேளை அவங்க பார்ட்னர் இல்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் பின்னால அவங்களுக்கு ஹெச்பிவி இருந்து அவங்களுக்கு அந்த தொற்று சம்பந்தமா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அதை அவர்கள் அந்த பெண்ணுக்கோ அந்த மனைவிக்கோ கொடுக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஆல்ரெடி அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இந்த தொற்றே வராது. ஸோ அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து விடுகிறது. ஆமா, இந்த இது நீங்க இப்ப சொன்ன ரீசன்னால தான் வருமா, இல்ல இந்த இப்ப சானிட்டரி பேட்ஸ்ல இப்ப நிறைய பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லமா? அதனால தொற்றுகள் வரலாம், எரிச்சல், வலி, ஏன்னா அலர்ஜி வரலாம், பிளாஸ்டிக் இது மாதிரி. பட் சர்வைக்கல் கேன்சர் நிச்சயமா கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன். அப்படியேன்னா அந்த 1% கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு கெமிக்கலால வரக்கூடிய இரிட்டேஷன் ஒரு வல்வலோ ஒரு வஜைனல் கேன்சரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே ஒழிய நிச்சயமா அதனால எல்லாம் வராது. பயப்பட வேண்டாம்.